Hi students, 12th physics chapter 5 அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் சாப்டர் 5ல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இயர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக அடிக்கடி கேட்டக்கூடிய கொஷின்ஸ், அதாவது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 5ல் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2 மார்க்ஸ் கேட்டகரியில் ரோமன் லெட்டர் 2ல் தேர்டு கொஸ்டின், write down the integral form of modified Ampere's circuitical law. Fourth one, write notes on Gauss law in magnetism. Seventh one, write notes on Ampere Maxwell law. Eighth one, why are EM waves non-mechanical? செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் தான். அது இயர் பேஸ் கொஷினை தவிர்த்து எது இம்பார்ட்டன்ஸ்னால் இந்த கொஷின் தான். ஸோ செகண்ட் ரோமன் லெட்டரில் 3, 4, 7, 8 3 மார்க் கொஷின். 3 மார்க் கொஷினில் இங்கே நம்ம எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா தேர்டு ரோமன் லெட்டரில் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. தேர்டு ரோமன் லெட்டரில் செகண்ட் ஒன், ரைட் ஷார்ட்ஸ் நோட்ஸ் ஆன் மைக்ரோவேவ், எக்ஸ்ரே, radio wave, visible spectrum. Third one, discuss the Hertz experiment. Then seventh one, discuss the source of electromagnetic waves. 3 மார்க்ஸ் கேட்டகரியில் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் எதை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 5ல் தேர்டு ரோமன் லெட்டரில் 2, 3, 7. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இயர் பேஸ் பண்ணிக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது இல்லாமல் இந்த கொஷின்ஸை உங்களுக்கு படிக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்ஸ் ஸ்மார்ட் ஒர்க்காக படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.